எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஆர்கே ஃபேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான் ஈஸியான ஃபார்முலா மெத்தடில் எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிற வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நான் பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவு இது வந்து மேல் மட்டும் பஃப் லைட் பஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழ் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டுக்காக நம்ம ஒரு பட்டி டைப்பில் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த டைப்பில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் தட்டு வந்து மேலே கொஞ்சம் போர்ட் டைப்பில் நம்ம கொடுத்துட்டு கீழ் சைடு வந்து அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம பிரின்சஸ் கட் போட்டுக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பட்டி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டியை வந்து கரெக்டாக கார்னரில் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா யூனிக்காக பண்ணணும். ஏன்னா பிரின்சஸ் கட் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் ட்ரெண்டிங் நிறைய வந்துருச்சு பிரின்சஸ் கட்லேயே. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபினிஷிங் கொடுத்துட்ருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து எப்பயுமே வந்து படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டால் மட்டும்தான் ஒரு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ் வந்து பட்டி வந்து நம்ம 4 கிளாத்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து நான் சிங்கிள் கிளாத்து மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதாவது லைனிங் கிளாத்தும் ப்ளஸ் வந்து மெயின் கிளாத்தும் நான் சிங்கிள் கிளாத்து தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து சுற்றியுமே நீங்கள் தையல் ஓட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா எட்ஜஸ்லேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் வச்சு கரெக்டாக அந்த ஃபினிஷிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓட்டுங்க. ஏன்னா இது வந்து பிரின்சஸ் கட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேட்டாக இருக்கவங்க கூட இது வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணல. பிரின்சஸ் கட் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் அதில் ஒரு வெரைட்டிஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து எல்லாத்துக்குமே அமையக்கூடிய ஒரு பிரின்சஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இது வந்து எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் சரி, கப்பே அதாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னாலும் இந்த பிரின்சஸ் கட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே ஃபேட்டாக இருக்காங்க, ஒரு 48 ஜஸ்ட்டு சைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பேக் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டி எல்லாமே ஓட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட்டோட ஃபார்முலா இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் தட்டு நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் கிளாத் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் அதாவது நல்ல ஃபேப்ரிக் வந்து நல்ல பக்கமாக இருக்கணும். மேல் பக்கமாக லைனிங் கிளாத் வந்து அதற்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நெக்கு வந்து ஓட்டுறேன். நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ரவுண்டுலேயும் ஒரு கோவ் கீழே மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர்ட் டைப்பில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சேஃப் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் லைன். ஸோ இந்த ஜஸ்ட்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி சேஃபில் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் பிரின்சஸ் கட் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காரும் நம்மளுக்கு வந்து கப்பு எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். அதாவது இந்த நெக்கில் வந்து கீழ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைன் வருது பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு கோல் லைன் கொடுத்து தான் நீங்கள் வந்து ஹிப் லைனுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து அர்காட் பண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நான் அர்காட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம திருப்பி ஸ்டிச்சிங் கொடுக்கணும். எல்லாமே அர்காட் பண்ணும்போது கரெக்டாக தையல் மேலே பண்ணிடாதீங்க. தையலுக்கு வெளியில் கிளாத் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளாத்தில் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் உள்ளே விட்டு கரெக்டாக திருப்புறேன். இந்த பிசிறு எல்லாமே வந்து என்ன ஆகிடும், உள் பக்கமாக போயிடும். நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து ஒரு ஃபினிஷிங்கோட கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக நெக் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துட்டு கரெக்டாக நெக்கில் இருந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கையில் வந்து ஒரு அயனிங் மாதிரி கொடுத்து நல்லா நீவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த வளைவு கோலின் கொடுக்கும்போது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக அதாவது லைனிங் துணி மேல் பக்கம் தெரியக்கூடாது. அதே மாதிரி மேல் இருக்க கிளாத் வந்து அடியிலையும் நம்மளுக்கு வந்து லைனிங் கூட தெரியக்கூடாது. ஸோ அதனால் 2 ஈவன் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கு
போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சுற்றி நீங்கள் தையல் ஓட்டணும். எப்பயுமே எல்லா கிளாத்துக்கும் இது மாதிரி தான் ஃபார்முலா. பிரின்சஸ் கட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வந்து இன்றைக்கி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதா கட்டிங் போடுறதை விட பிரின்சஸ் கட்டில் வந்து எல்லாருமே வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு சைஸ் வந்து நார்மலாக நம்மளுக்கு காட்டும், ரொம்ப வந்து அசிங்கமாக எடுத்து கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே இப்போத்த ட்ரெண்டிங் வந்து பிரின்சஸ் கட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வச்சு தான் அதிக மூவிங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால தான். இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா பொறுமையாக ஓட்டுங்க. நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் படிமான தையல் போடையில் லைனிங் கிளாத்து வந்து நம்ம மேல் பக்கமாக தெரியக்கூடாது, மேலே இருக்க கிளாத்தும் லைனிங்குள்ளே போய் அட்டாச் ஆகக்கூடாது. ரெண்டுமே ஈவனாக வச்சு நீங்கள் இந்த கர்வ் லைன் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் யூனிக்காக செய்யுங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. நம்மளோட வீடியோஸில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு நுணுக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளோட ஷாப் வந்து 10 இயர்ஸாக நம்ம வந்து நடத்திட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஷாப்பில் என்னென்னலாம் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்களோ ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்களும் வந்து நல்ல டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகணுங்கிறதான் நம்மளோட எண்ணங்கள். அதனால் வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போயிட்டு எனக்கு புரியலேன்னு போடாதீங்க. நல்லாவே 1 to 2 டைம் நீங்கள் வந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். நீட்டாக ஒரு ஃபினிஷிங் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் யாராக நீங்கள் எனக்கு டைலரிங் தெரியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைங்க. ஏன்னா வந்து ஃபினிஷிங் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். கடைசியாக ஃபினிஷிங் இல்லைன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஸ்டிச்சுடு நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நம்மளுக்கே கொஞ்சம் மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராக கொடுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா யூனிக்காக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இப்போ பாருங்கள் இது வந்து சென்டர், அதாவது அந்த லைன் கோடு வருது பார்த்தீங்களா. நார்மலாக எல்லாத்துக்குமே 2 தான் ஹிப் லைன் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் அளவு அதில் இருந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கிட்டும் நான் 2.5 எடுத்திருக்கேன். இந்த 2.5லேருந்து 1 inch 1 inch நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இந்த மாதிரி முக்கோணமாக வரணும் பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டு கரெக்டாக அந்த டாட்டு நீங்கள் அதில் பிடிக்கணும். இப்போ நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நான் போட்டிருக்க மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோல எடுக்கணும் லென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 2.5ல் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா 2 to 2.5 தான் உங்களுக்கு நார்மலோட சைஸ். இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த கப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு மாதிரியும் இல்லாமல் நீட்டாக ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரின்சஸ் கட் வைக்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோலுமே கரெக்டாக நீங்கள் வந்து பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி தையல் ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு. ஸோ இந்த சென்டருக்கும் எடுக்கணும் இந்த டாட்டை. இப்போ இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த சைடு டாட்டையும் நீங்கள் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 2, அதுக்கு அங்கிட்டு 1 இதுக்கு இங்கிட்டு 1. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2.5 inch எடுத்துடணும். ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. ஏன்னா இப்படி நீங்கள் வந்து பொறுமையாக யூனிக்காக பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆம்கோல் டாட் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே ஆம்கோல் டாட் எடுக்கிறேன். இந்த பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் வந்து தைக்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டிங். ஏன்னா வந்து நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட்டை விட இந்த மாதிரி கட்டில் தான் ப்ளவுஸே போடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் வந்து டாட் பிடிக்கிறேன். அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த கார்னருக்கும் அந்த டாட் கார்னருக்கும் நான் பிடிக்கிறேன் பாருங்களேன். இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இந்த வீடியோஸ் கிளியராக புரியும். ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் தைக்கக்கூடிய
ஒரு கப்பு தான். இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த பிரின்சஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது உள்ளே வந்து நம்ம கப்பு வச்சு ரெடிமேட்ல எல்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம கப்பே இல்லைனாலும் நீட்டாக இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். இது வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதே ப்ளவுஸை தான் அகைன் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுப்பீங்க. இப்போ பாருங்கள் நான் ஓட்டியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த தையல் மேலேயே மறுபடியும் அது மேலேயே இன்னொரு தையல் ஓட்டணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தையல் மேலேயே இன்னும் தையல் போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களோட ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் தையல் மட்டும் போட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துங்கிறத விட ஒரு 4-5 மந்த் அப்படிங்கும்போது சில டைம் அந்த தையல் பிரிஞ்சிச்சு அப்படின்னா ரிட்டன் நம்மக்கிட்ட தான் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இவங்க பாரு இப்படி தைச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் 1 to 2 times நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்டிச்சுடு கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்கிறது அதுதான், எப்பயுமே நீங்கள் ஒரு தையலில் ஃபினிஷிங் கொடுக்குறீங்கன்னா இன்னொரு தையல் போடணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் நீங்கள் ரொம்பவே யூனிக்காக நோட் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிசைன் கர்வ் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கர்வ் லைனும் பட்டி நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் 1/2 inches விட்டுட்டு, அதாவது 1/2 inch தையலுக்கு விட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும். கரெக்டாக அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வ் லைன் வந்து அந்த கீழே இருக்க கர்வ் லைன் டாட்டுக்கிட்ட வந்துடணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுமே யூனிக்காக செய்யணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்முலா நீங்கள் மெத்தடு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் இது நல்லா பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே நான் இப்போ ஸ்டிச்சிங் கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த சைடு டாட்டையும் நம்ம என்ன பண்ணணும் லைட்டாக மடிக்கணும். மடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த பட்டியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், பட்டியை வந்து இழுக்கக்கூடாது, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. ஸோ ஈவனாக கொடுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே தைக்கும்போது யூனிக்காக தைங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சா இந்த ஷேப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி மெத்தடு வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் கொடுக்கணும், ஸ்டிச்சிங் கொடுக்கணும். எதுக்காகனா எப்பயுமே வந்து நம்மளுடைய கிளாத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக லைஃப் வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டிச்சிங் மேலே இன்னொரு ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா படிமான தையல். இந்த படிமான தையல் வந்து இதுக்கு தான் போடணுமான்னு கேட்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே ப்ளவுஸாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் படிமான தையல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் படிமான தையல் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி படிமான தையல் போடுங்க. ஏன்னா நீங்கள் படிமான தையல் போடும்போது தான் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் அமையும். அதே மாதிரி அந்த மூலையிலலாம் பாருங்கள் நான் கரெக்டாக வந்து நீட்டாக நெக்குக்கு கீழே அந்த கர்வ் லைன் வருது இல்லையா. ஸோ அந்த கர்வ் லைனில் எல்லாமே பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். பொறுமையாக லைட்டாக குத்தி விட்டு ஊசி நீடில் பாயிண்ட்டை கீழே இறக்கி அழுங்காமல் நீங்கள் வந்து மிதியை தூக்கி விட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும். சுருக்கம் வரக்கூடாது. மெயின் இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஏன்னா சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு பொண்ணுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம். காலேஜ் பொண்ணு இவங்க கொஞ்சம் இவங்களோட ஜஸ்ட்டு சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 34. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க போட்டப்போ அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, சேம் எனக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டு வந்து சொல்லிட்டு போவே இல்லை. நம்மளுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்ம வந்து இருந்தோம். இப்போ வந்து பிரின்சஸ் கட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டடாக. இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் தட்டு. ஸோ நம்ம வந்து பேக் சைடு தான் இப்போ வந்து
மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம கொக்கி வைக்கல. ஸோ அதனால தான் நம்ம பிரின்சஸ் கட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பேக்கில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நம்ம கொக்கி வச்சு ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஒரு கர்வ் லைன் கேட்டிருக்கிறதுனால நம்ம கர்வ் லைனில் கொடுத்து இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், இது வந்து ஒரு ரவுண்டும் கிடையாது, போட் நெக் டைப்பு. ஸோ இது வந்து பாருங்களேன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கரெக்டாக தையல் ஓட்டிட்டு கீழேயும் நம்ம வந்து ப்ரெஸ் டைப் தையல் கொடுக்குறோம். ஸோ இது எதுக்குன்னா இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணும்போது சீரி வைக்க தேவையில்லை. ஸோ எதுக்காகனா கழுத்துக்கு நம்ம வந்து சீரி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, இதை அட்டாச் பண்ண தேவையில்லை. இதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பிசிறி எல்லாமே உள்ளே போயிடும். அப்போ ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக அமையும். இது மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்காக மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய அனுபவத்தை தான் நம்ம வந்து வீடியோஸில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸை வந்து பார்க்குறீங்க, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் எங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணும். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனோடு நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து அதில் ஆர்வம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் இன்னும் எனக்கு என்னெல்லாம் வந்து என்னுடைய அனுபவம் இருக்குது, 10 இயர்ஸில் வந்து என்னோடய ஃபீல்டில் வந்து நம்மளோட ஷாப்பில் ஒவ்வொரு கிளைண்ட்டு நம்மக்கிட்ட வந்து எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்காங்க, எந்த மாதிரி நம்ம அவங்கள பார்க்குறோம், அந்த மாதிரி எல்லாமே வந்து யூனிக்காக நம்ம வந்து வீடியோஸாக உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு கிளாரிஃபை இருந்துச்சு, ஸோ நான் ஸ்டிச்சிங் பண்ணேன், எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது இல்லை அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணும்போது இன்னும் நாங்கள் வந்து என்ன அடுத்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எங்கள் சைடு நாங்கள் யோசிப்போம். ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் வந்து ஓட்டி முடிச்சிட்டேன். அதாவது நெக்லேயும் ஓட்டிட்டேன். இப்போ பாருங்கள் பார்க்கவே போட்டு வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கும் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு டைலரிங் ஃபீல்டு வந்து தேர்ந்தெடுத்துருக்குறீங்க. ஸோ உங்களோட கிளைண்ட் வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதனால தான் வந்து எப்பயுமே வந்து யூனிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இது ரெண்டையும் ஷோல்டர் டு ஷோல்டரும் கீழே ஹிப் டு ஹிப்பும் நம்மளுக்கு நெக் டு நெக்கு எல்லாமே நம்ம வந்து ஈக்குவலாக எடுத்துட்டு ஸோ இப்போ சென்டர் அதாவது நடுவில் நம்ம கட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான், அதனால தான் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து சீரி இதில் ஜாயின் பண்ணணும். அதாவது எதுக்காக சீரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொக்கி பீஸுக்கும் வி பட்டிக்கும். இப்போ நான் கொக்கி பீஸ் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து கீழே வந்து நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு to 1 இன்ச்சு கிளாத்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கீழே மடிச்சு விடுங்க. அதே மாதிரி மேலேயும் மடிக்கணும். மடித்ததுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்டிச்சிங்கை வந்துட்டு மறுபடியும் இது வந்து அப்படியே உள்பக்கமாக திருப்பணும், வெளிப்பக்கம் வரக்கூடாது. உள்பக்கமாக திருப்பிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து எப்படி மடிக்கிறேனோ சேம் நல்ல திக்னஸோட மடிங்க. உள்ள ஒரு மடிப்பு, அதுக்கு மேலே ஒரு மடிப்பு. ஸோ 2 மடிப்புலேயும் துணி உள்ளே போயிடணும், நீட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக எடுக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கும்போது
பார்த்து பொறுமையாக செய்யணும். துணி வந்து மேலே நீங்கள் 1 இன்ச்சு பட்டி போடுறீங்கன்னா கடைசி வரைக்குமே அந்த ஊக்கு பெட்டி வந்து 1 இன்ச்சாக தான் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு மேலே 1 இன்ச்சு போட்டுட்டு கீழே வந்து 1/2 இன்ச் வர வர நைஸாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து பார்க்க ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். இப்போ லாஸ்ட் எண்ட்லேயுமே நான் என்ன பண்ணுறேன், ரஃப் அடித்து அந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? எப்பயுமே ஓப்பன் வந்து ஃபஸ்ட்டு கார்னரும் லாஸ்ட்டு கார்னருமே க்ளோசிங்கில் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து ஓட்டி முடிச்சுட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணிட்டதுக்கப்புறம் வீப்பட்டி வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து வீப்பட்டி வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு கிளாத்து கட் பண்ணுறேன் வீப்பட்டிக்குன்னு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் வந்து நம்ம வந்து வீப்பட்டிக்கு 1/2 இன்ச்சஸ் வந்து வெளிப்பக்கமாக மடிக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து லைனிங் கிளாத்தில் மடிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக மடிச்சுட்டு நல்லா ரஃப் அடிச்சிருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி திருப்புனிங்கன்னா மெயின் கிளாத்து மேலே வீப்பட்டி வந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக 1/2 இன்ச்சஸ் மடித்து 1 இன்ச்சஸில் ஒரு ஃபோல்டிங் போடுறேன். பாருங்கள், ஃபோல்டிங் போடும்போது நம்ம வந்து வீப்பட்டி வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஓட்டுங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வீப்பட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து ஒரு 7 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டீப் லென்த் அதிகம் போக போக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ரொம்ப வந்து கிட்ட கிட்ட இருக்கையில் பார்க்கவே யூனிக்காக நீட்டாக இருக்குது. எங்கே ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னு கேட்குற லெவலில் ஒரு ப்ளவுஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே நான் வந்து வீப்பட்டி 1 by 1 வச்சுட்டு வரேன். நீங்கள் எப்பயுமே 1 by 1 வைங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவசரத்தில் வந்து நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கனாலும் அது கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி 1 by 1 வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக மேலே குத்திட்டு அதே மாதிரி ஷார்ப்பாக திருப்பி மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், கீழே ஃபஸ்ட்டு நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. கீழே மடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா கிளியராக பாருங்கள். கீழே மடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்னொரு ஒரு வி போடுறேன். வி போட்டதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த வி டைப்பில் நம்ம கீழேயும் கொடுக்கணும். ஸோ இது கீழே கொடுக்கும்போது அவங்களுக்கு மேபி லூஸாக இருந்தாலோ டைட்டாக இருந்தாலோ கரெக்டாக அந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரது. பிரின்சஸ் கட் வந்து இது யார் வேணாலும், எந்த பிகினர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் ஸ்டிச்சிங் பண்ண முடியும். என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இதில் கிடையாது. ஏன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ஸ்லீவை வந்து நான் வந்து மேலில் மட்டும் ஒரு லைட் பஃப் கேட்டிருக்காங்க கிளைண்ட்டு. ஸோ எதனாலனா அவங்க செட் சாரீ வந்து அவங்க எல்லாருமே பஃப் மேக் பண்ணுறதுனால இவங்க வந்து எனக்கு சும்மா மேல் பக்கம் மட்டும். இப்போ வந்து பாருங்கள், கீழே வந்து ஃபுல்லாகவே நான் தையல் ஓட்டுறேன். தையல் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டு மேல் பக்கமாக படிமான தையல் ஓட்டுங்க. ஸோ இந்த படிமான தையல் ஓட்டும்போது நீட்டாக பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து அமையும். இதுக்கப்புறம் தான் நம்ம பஃப் வைக்கிற டைப்புக்கே கொண்டுட்டு போகணும். இப்போ நான் வந்து படிமான தையல் தான் போட்டுட்ருக்கேன். இந்த படிமான தையலை வந்து நீங்கள் நல்லா கவனமாக போடுங்க. வேகமாக ஸ்டிச்சிங் பண்ணுறேங்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. யூனிக்காக ஒவ்வொன்றுமே தெரிஞ்சு நீட்டாக இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்களும் ஸ்டிச்சிங் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் ஓட்டிட்டு சைடு எல்லாமே நான் வந்து ஓட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சிங் நீங்களும் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நான் இந்த ஸ்லீவுக்கு வந்து மேல் பாட்டம் எல்லாமே ஓட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டடாக எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் எடுத்து அப்படியே லைட்டாக ஒரு 3 சுருக்கம் மட்டும் வைக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த கர்வ் லைன் வருது இல்லையா, ஸோ அந்த கர்வ் லைனில் வந்துட்டு கரெக்டாக ஒரு மடிப்பு, அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஃப்ரில் வைங்க.
ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4 ஒரு 5 அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் கொடுக்கணுங்க பாருங்கள். ஆனால் நல்லாவே கிட்ட ரொம்ப க்ளோஸில் கொடுக்கணும். நீங்கள் வந்து தள்ளி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபினிஷிங் வராது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டாக நீங்கள் நெருக்கமாக வைக்கும்போது தான் கரெக்டாக அந்த கம்ஃபர்டபுள் வரும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே வைக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி 1 by 1 நம்ம வந்து ஒரு 5 ஃப்ரில் மட்டும் வச்சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பஃப் மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. மறுபடியும் அடுத்த ஃப்ரில்லை வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்லீவையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. பார்த்துட்டு நம்ம அதையும் நம்ம வந்து கரெக்டாக பஃபுக்கு ஃப்ரில் வைக்கணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி அந்த கர்வ் லைனுக்கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஒரு 5 ஃப்ரில் அந்த ஸ்லீவுக்கு வச்ச மாதிரியே ஃபார்முலாவில் இதையும் நம்ம வைக்கணும். இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டடாக நான் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் ஆல்ரெடி நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மெட்டீரியலை எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அண்டு பேக்கையும் நம்ம போட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே எட்ஜஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோடைய ஃபார்முலா வந்து அவ்வளோதான் முடிய போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டரை வந்து நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும். இப்போ நான் வந்து 2 ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்லீவ் எடுக்கிறேன் பாருங்கள். ஸ்லீவ் எடுக்கையில் நீங்கள் இதுக்கு வந்து அர்கட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட் சைடு அர்கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த ஃப்ரில்லை வந்து நம்ம வச்சுருக்க பஃப் வந்து கரெக்டாக ஷோல்டர் பகுதியில் வரணும். ஸோ நம்ம ஷோல்டர் பகுதிங்கிறது நம்ம ஜாயிண்ட் 2 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வந்து இங்கிட்டு பாதி ஃப்ரில்லும் அந்த சைடு பாதி ஃப்ரில்லும் வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கிறோம். அங்கே பாருங்கள் எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சிங் போட்டது மேலேயே மறுபடியும் வந்து நம்ம எப்பயுமே வந்து சொல்கிறது அதுதான், எப்பயுமே டபுள் ஸ்டிச்சிங் போடணும். அப்போ தான் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளவுஸோட இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் வரும். இப்போ நான் வந்து பாருங்கள் 2 ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக வந்து இந்த ஃப்ரில் பாயிண்ட் வந்து ஷோல்டர் எட்ஜஸில் இங்கிட்டும் அந்த கார்னர்லேயும் கிடைக்கணும். அதே மாதிரி அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக எட்ஜஸில் பிசுரெல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரே சேஃபில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஸ்லீவு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவையும் நம்ம வந்து சேம் நம்ம அதை எப்படி ஜாயின் பண்ணமோ சென்டர் பிளான்ட் வச்சு அது மாதிரி தான் இதையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ பாருங்கள் நான் இது 2யும் நான் சென்டராக எடுத்துகிட்டு கரெக்டாக ஈவன் பண்ணிவிட்டு ஒரே லைனாக நம்ம வந்து அந்த கர்வ் லைன் எல்லாமே நம்ம எடுத்து சேம் நம்ம வந்து இது மாதிரி நம்ம வந்து மறுபடியும் 1/2 இன்ச்சஸ்க்கு தையலுக்காக விட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னுங்களாம். ஏன்னா அப்படி நீங்கள் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் பார்க்காம வச்சுட்டிங்க அப்படின்னா பஃப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்து நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து எப்பயுமே ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் மெயின் வந்து பஃப் வைக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அகைன் அதுலேயே நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுடைய ஸ்டிச்சிங் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து 2 ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச்சிங்லாம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த பஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக கரெக்டாக மேலே மட்டும் சூப்பராக பஃப்பு இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய ட்ரெண்டிங் வந்து இப்போ இது எல்லாமே ஓல்டு மாடலாக இருந்தாலும் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்கு இல்லையா. அதனால் இப்போ இது மாதிரி தான் நிறைய லைக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம வந்து ஜாயிண்ட்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்லீவையும் நம்ம ஹிப்பையும் நம்ம ஜாயிண்ட் ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம கொடுக்க போகிறோம்.
இப்போ ஸ்லீவோட அளவு எவ்வளோ இருக்குது, சுற்றளவு அப்படிங்கிறத எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்லீவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து 11 சுற்றளவு இருந்ததுனால நான் 5.5 எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 5.5லேருந்து கரெக்டாக ஆம்கோல் வரைக்குமே நார்மலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் எடுக்கணும். அதாவது ஆம்கோல் வந்து நீங்கள் கிராஸாக எடுத்துட்டிங்கனாலும் ஆம்கோல் வந்து லூஸ் எடுத்துரும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஆம்கோலையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும், கீழே இருக்க ஹிப் லைனையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஒரிஜினல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம். ஏன்னா இவங்க வந்துட்டு நியூவாக பாப்பாவுக்கு போடணும் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க எந்த மெஷர்மெண்ட்டும் நம்மக்கிட்ட கொடுக்கல. அவங்க வந்து இது வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட்டாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால நம்ம வந்து கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து 2 சைடுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் மெஷர்மெண்ட் அவங்களுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி அப்பர் ஜெஸ்டோட அளவும் ஈவனாக கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். 1க்கு 2 டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ செக் பண்ணி எனக்கு வந்து ப்ராப்பராக கிடச்சிருச்சு அப்படின்னோடனே இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பக்கத்துலேயே வந்து இன்னும் 4 ஸ்டிச்சுட்டு போடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி அவங்க வந்து ஃப்யூச்சர்லேயோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு வேளை நம்மளுடைய ஸ்டிச்சிங் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கூட கரெக்டாக அவங்க பிரிக்கிறதுக்காக நம்ம வந்து 4 ஸ்டிச்சிங் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கிளாத்தை நம்ம விடுவோம். இந்த 4 ஸ்டிச்சிங் போடும்போது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் 1/4 இன்ச்சையோ இன்னொரு பக்கம் நீங்கள் 1/2 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ இப்படி போட்டுட்டீங்க, ஒரு கிராஸ் லைனாக இருக்குது அப்படின்னாலும் மேபி அவங்க பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ்னஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட தான் மறுபடியும் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் எப்பயுமே வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி எல்லாமே எட்ஜஸில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஃபினிஷிங் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நான் ஓவர்லாக் லாஸ்ட்டாக போட்டுக்குவேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சிங் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு அதுக்கப்புறம் 2வது ஸ்டிச்சிங் போடும்போது எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 1/4 இன்ச்சு கேப் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் 4 ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து கம்மியாக பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வந்து ப்ளவுஸஸு, கிட்ஸோட பட்டு பாவாடை எல்லாமே நம்ம வந்து கட்டிங் வித்து ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக. நீங்கள் அதனால் வந்துட்டு நம்ம சேனல் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நுணுக்கங்கள், எப்பயுமே ஒரு வீடியோஸ் நம்ம போட்டோம்னா அது நம்மளுடைய ஷாப்பில் எவ்வளோ நுணுக்கங்களோடு நம்ம பண்ணுறோமோ அது எல்லா நுணுக்கங்களும் உங்களுக்கும் அந்த வீடியோஸில் கவரேஜ் ஆகும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ஸோட வீடியோஸ் போடலாம். இல்லை அதாவது பெரியவங்களுக்கு வந்து நம்ம இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க மேக்ஸி ட்ரெஸ்ஸோட வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டிங் வித்து ஸ்டிச்சிங் வீடியோஸ் நம்ம வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளோட பஃப் எல்லாமே நம்ம எடுத்து ரெடி பண்ணிட்டோம். ப்ளவுஸில் பார்த்திங்களா, பார்க்கவே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஆம்கோல் எல்லாமே ஒரே ஈவனாக வரணும். இந்த பஃப்பும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மேல் மட்டும்தான் அந்த பஃப் வந்து தூக்கிட்டுருக்கோம். அப்படிங்கிறே இந்த பஃப் வந்து பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் போடும்போது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் எப்படி வந்துச்சு, கட்டிங் எப்படி வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டை வந்து எல்லாருமே போடக்கூடிய ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை விட இன்னும் நம்ம பிரின்சஸ் கட்டை நிறைய டைப் ஆஃப் பிரின்சஸ் கட்டை இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம வீடியோஸ் போடுவோம். நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் பாய்.